போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை, வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சியின் இன்று 13வது நாள். சந்தோஷமான இசையின் ஊற்றாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன? வயல்கள் அல்லது அலைகள் அல்லது மலைகள், வானத்தின் வடிவங்கள் அல்லது சமவெளிகள்? உங்களுடையது எந்த விதமான அன்பில் நிறைந்துள்ளது? எந்த விதமான வழியின் அறியாமையில் உள்ளது? உங்களுடைய மிகவும் நெருங்கிய உறவினர் ஆனந்தத்துடன் இருக்கும் பொழுது சோர்வு என்பது இருக்க முடியாது. எரிச்சலின் நிழல் ஒருபோதும் உங்களிடம் வராது. நீங்கள் அன்பு தருகிறீர்கள், ஆனால் அன்பில் சோகமோ திருப்தியின்மை ஒருபோதும் கிடையாது. அந்த பறவை ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது மற்றும் அந்த சந்தோஷத்தின் மூல ஆதாரம் என்ன என்பதை கவிஞர் புரிந்து கொள்ளவில்லை. மேலே பறக்கும் பறவை அமைதியின் ஆகாயத்தில் ஆத்ம உணர்வுள்ள யோகியை பிரதிநிதிப்படுத்துவது போல உள்ளது. அந்த சந்தோஷத்தின் இசையின் ஊற்றாக இருக்கக்கூடிய பொருள் என்ன? உங்களுடைய சந்தோஷ பாடல்களின் காரணம் என்ன? அதற்கான பொருள் என்ன? வயல் என்ன? அலை என்ன? மலை என்ன? உங்களை இவ்வளவு சந்தோஷமாக்க மாற்றுவது என்ன? சந்தோஷம் வெளிப்புற பொருட்களில் கிடையாது. சந்தோஷம் பொருளால் பிறந்தது கிடையாது. அது அமைதியினால் உருவாக்கப்பட்டது. உங்களுடைய தெளிவான ஆனந்தத்தின் தோர்வு இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். துக்கம் அப்பொழுது உங்களை தொட முடியாது. எரிச்சலின் நிழல் உங்களிடம் ஒருபோதும் வராது. நீங்கள் ஒருபோதும் எரிச்சல் அடைவது கிடையாது. நீங்கள் ஒருபோதும் கோபம் அடைவது கிடையாது. நீங்கள் அன்பை தருகிறீர்கள், ஆனால் அன்பில் சோகமோ திருப்தியின்மையோ அறியவில்லை. அந்த வார்த்தை மிகவும் அழகான ஒரு சொத்தாக இருக்கு. அழகான நிலையில் நிலைத்திருக்கக்கூடியது. சந்தோஷமாக இருக்கிறது மற்றும் அந்த சந்தோஷத்திற்கு காரணமே கிடையாது. ஏன்னா அந்த சந்தோஷம் ஏதோ ஒரு காரணத்திலிருந்து பிறக்கல, அது தானாகவே இருக்கு. இது கடன் வாங்கிய சந்தோஷம் கிடையாது. இது வாங்கப்பட்டதும் கிடையாது, திருடப்பட்டதும் கிடையாது. கவிஞர் பறவையுடன் பேசுறாரு. அது வயலா, அது அலைகளா, அது மலைகளா என்ன? வானத்தின் வடிவங்கள் அல்லது சமவெளிகள்? உங்களுடைய எந்த விதமான அன்பு ஈர்த்துள்ளது? எந்த விதமான வழியின் அறியாமை உள்ளது? அந்த வானம்பாடி இப்பொழுது பறவைகள் பாடுவது போல பாடுகிறது. ஆனால் அவை ஏன் பாடுகின்றன? என்ன பொருட்கள் அந்த மகிழ்ச்சியான இசையில் ஊற்றாக உள்ளன? எந்த வயல்கள், எந்த அலை அல்லது மலை உங்களுடைய எந்த விதமான அன்பு ஈர்க்கப்பட்டுள்ளது? எந்த விதமான வழியின் அறியாமை உனக்கு வழியை பற்றி தெரியாமல் உள்ளது? எந்த அன்பு உங்களை ஆட்கொண்டுள்ளது? நமக்கு உண்மையில தெரியாது. நாம் இந்த உலகத்துல வாழ்றோம். இது உடல் உணர்வு உள்ள உலகம். மேலும் உடலை தாண்டிய எந்த ஒரு அடையாளத்தையுமே நாம் அறியவில்லை. இது உடல் பற்றுள்ள, உடல் போதையில் இருக்கும் அறியாமையின் உலகமாகும்.
அது எப்படி தூய்மையான ஆனந்தத்தை, தூய்மையான சந்தோஷத்தை, கலப்படமற்ற பேரின்பத்தை அறியும். சந்தோஷத்தின் பயணம் உடலின் எல்லைகளை தாண்டி ஆரம்பமாகுது. ஒரு மனிதன் தனது பல் மருத்துவர்கிட்ட சொல்கிறான், டாக்டர் என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க, உங்களுடைய ஃபீஸை என்னால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி அவர் பேசிகிட்ருக்காரு. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட கிட்டத்தட்ட 12 இல்லைன்னா 15 முறை நான் வந்திருக்கிறேன், நீ இதை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஃபீஸ் நீ கொடுக்கணும்னு டாக்டர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் மிகவும் மரியாதைக்குரிய நபராக இருக்கீங்க, ஒரு நல்ல ஆளாக இருக்கீங்க, எனவே இது என்னுடைய கட்டணம், நீங்கள் என்னுடைய ஃபீஸை கொடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு 15 முறை நான் வந்திருக்கிறேன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறார். டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக இல்லை. அவன் சொல்கிறான், டாக்டர் நான் 4 பக்கத்துலேயும் பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையும் பார்த்தேன், ரொம்ப நான் பாதிச்சிட்டேன், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். காமத்தை போலவே தூய்மையும் தொற்றக்கூடியது, அது பரவுது, எந்த பாவமும் தனிப்பட்டது கிடையாது. உங்களுடைய மனம் ஒரு ஒளிபரப்பு இயந்திரமாகும். ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்ச்சியும், ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு கற்பனையும் பரவுது. நீங்கள் அறைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய அதிர்வுகள் அந்த அறைக்குள் நுழைஞ்சிருது. அவை நுட்பமானவை. சைக்காலஜிலையும் அதை ஆறான்னு சொல்கிறோம். ஆறா என்பது சுற்றியுள்ள ஒரு காந்த சக்தியை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆறா பற்றி ஆராய்ச்சியினுடைய ஒரு பகுதியாக நிறைய வேலை செய்யப்பட்டிருக்கு. மின்காந்த சக்தியை பற்றி மனிதர்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் பேசுறது ரொம்ப பின்னால தான், ஆனால் உங்களுடைய அதிர்வுகள் முன்னாலேயே போகிறது. ஆகவே தூய்மையினுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள நாம் மிகவும் நுண்மையான எண்ணங்கள், நுட்பமான ஆழமான மற்றும் அதிர்வுகளின் நிலையில் வேலை செய்யணும். தூய்மை என்பது அதிர்வுகளினுடைய சுத்தகரிப்பு. அதிர்வுகள் தூய்மையாக இருக்கும் பொழுது உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் சுத்தமாக தொடங்குது. ஆத்மாவினுடைய சைரன் அறிவிப்பாளர். நீங்கள் ஏக்கங்களை சுமந்து கொண்டிருந்தா ஏக்கங்களை பரப்புவீங்க. நீங்கள் மறைந்த கற்பனைகளை சுமந்து கொண்டிருந்தால் அந்த கற்பனைகளை பரப்புவீங்க. நீங்கள் நடமாடும் ஒரு ஒளிபரப்பு இயந்திரம் ஆவீர்கள். நம்ம உள்ள சுமக்கிறதை வெளியே பரவது. உங்களுடைய மலர்ச்சியான வார்த்தைகள் மற்றும் மெருகூட்டப்பட்ட மொழியால் நீங்கள் ஏமாற்ற முடியாது. பேசுவது ஒரு அதிர்வு தான். ஆகவே வேலை அதிர்வுகளின் நிலையில் செய்யப்பட வேண்டும். தூய்மை என்பது ஒவ்வொரு நுட்பமான ஆழமான ஏக்கத்தை மற்றும் உணர்ச்சிகரமான ஆசைகளை அகற்றுவது பற்றியதாகும். ஒரு முயற்சியாக கிடையாது, ஆனால் சுத்தமானது என்ற மனதின் இயல்பை புரிந்து கொள்வது. வெளியிலிருந்து வந்த அனைத்துமே மாசுபடுத்தக்கூடியது தான். நாம் நம்முடைய சுய நிலையில, மனமற்ற நிலையில நிலைத்திருக்கக்கூடிய தருணத்துல அந்த பேரின்பத்தை உணர்றோம். நாம் இயல்பான அந்த சந்தோஷத்தை உணர்றோம். ஆறா என்பது மிகவும் நுட்பமான ஆழமான ஒரு அறிவிப்பு செய்யக்கூடியவர். அது நுண்மையான தூதுவராயிருக்கு. நம்முடைய உள்ளார்ந்த நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்த முன் அறிவிப்பு செய்யக்கூடியது தான் ஆறா. நீங்க உள்ள கலக்கம் அடைஞ்சிருந்தாலும் அமைதியை பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, அது வேலை செய்யாது. உள்ள கலங்கிட்டு இருப்பீங்க, துக்கப்பட்டு இருப்பீங்க. மேலே அமைதியை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா அது எந்த விதத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. பிரம்மச்சரியத்தை போதிப்பது ரொம்ப சுலபம்தான், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. சந்தோஷத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? துக்கமாக இருக்கிறோம். இதுவும் சுலபமாக தானே நடந்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, சொற்பொழிவு ஆன்மீகத்துக்கும் சொற்பொழிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒருத்தர் நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கலாம், இருந்தாலும் மிகவும் மோசமான ஆன்மீக வாழ்க்கையை அவங்க நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆகவே நீங்கள் உள்ள சுமக்கிறது தான் வெளியே பரவுது. அது மேலும் மேலும் ஆழமாக போய் ஒவ்வொரு ஆசையையும் ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களையும் அதிர்வுகளையும் சுத்தப்படுத்துது. அப்போ நீங்கள் எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க, ஒரு டியூப்லைட் எரியுதுன்னா அது எந்த விளம்பரமும் செய்யாது. அது சொல்லாது, நான் எரியிறேன், நீங்கள் இங்கே வரலாம், இங்கே வெளிச்சம் இருக்குது. அது சொல்ல வேண்டியது கிடையாது. வெளிச்சம் ஏற்கனவே பரவுது இல்லையா? ஆகவே ஒரு தூய்மையான ஆத்மா அறிவிப்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதிர்வுகள் பரவுது மற்றும் அவை சூழ்நிலையை சுத்தப்படுத்துது. தூய்மை என்பது காற்றை சுத்திகரிப்பு செய்யக்கூடியது, அது சுத்தப்படுத்துது. தூய்மை என்பது வெறும் ஒழுக்கம் பற்றியது மட்டும் கிடையாது, அது ஒரு சுற்றுச்சூழலின் பொறுப்பாகும். நீங்கள் சூழ்நிலையை சுத்தப்படுத்துறீங்க, இதுவே சுத்தப்படுத்தக்கூடிய இயக்கமாகும். சூழ்நிலை மிகவும் காமத்தின் ஆசைகளால் உணர்ச்சியின் இயக்கங்களால் மாசுபட்டு இருக்கு.
இந்த உலகத்திற்கு மிக பெரிய சேவை சூழ்நிலையை சுத்தப்படுத்துவதுதான். மனங்கள் கனத்த பாரமான நிலையில் நிரம்பியுள்ளன. ஒவ்வொரு ஆத்மாவும் உணர்ச்சியின் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றது. சூழ்நிலையில் மிகவும் பாரமான தன்மை உள்ளது. வாசனைகளின் தூசி மிகவும் அதிகமாக உள்ளது. பூமியை சுத்தப்படுத்துவதற்கான ஒரே வழி மனதை சுத்தப்படுத்துவதுதான். நீங்கள் மனதை சுத்தப்படுத்தும் போது உங்கள் சொந்த மனதை அதிர்வுகள் பரவுகின்றன. உங்களுடைய இருப்பினால அறையின் சூழ்நிலையும் வெப்பநிலையும் மாற்ற முடியும். ஆகவே மிகவும் நுட்பமான நிலையில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த உலகத்துல பலவிதமான தியானங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று ஆரா தியானம். நீங்க உங்களை சுற்றி ஒரு ஆராவை உருவாக்குங்க. எனக்கு ஒரு ஆரா இருக்குன்னு கற்பனை செய்யுங்க. அது என்னுடைய உடல்ல அளவுக்கு சமமாக இருக்கு. என்னுடைய உடலுடைய அளவுக்கு அந்த ஆறா சமமாக இருக்கு. அது என்னை சுற்றி இருக்கு. ஆகவே நீங்க தூங்க போறதுக்கு முன்னால படுக்கையில இருக்கும்போது என்னை சுற்றி ஒரு ஆறா இருக்கு என கற்பனை செய்யணும். பின்னால அதே கற்பனையோட தூங்கணும். அப்போது அந்த எண்ணம் உள் மனதிற்குள்ள ஊறி போயிடும். முதல் படி. செகண்ட், நீங்க கண்ணை முழிக்கும் போது கண்களை திறந்ததையுமே அசையக்கூடாது. அந்த ஆறாவை நீங்க உணரணும். இப்போ அதே ஆறா என்னை சுற்றி இருக்கு. தூங்கும்போது அந்த ஆறா என்னை சுற்றி இருந்தது. அது ஒரு சக்தியினுடைய புலமா இருக்கு. ஏன்னா நாள் முழுவதும் நாம மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்மறையை உறிஞ்சிட்டே இருக்கோம். அது சக்தியினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உணர்ச்சி ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம் பற்றி பேசுறோம். இது சக்தியினுடைய ஆரோக்கியம். நம்ம மாசுபட்டு அழுக்காகவும் கலங்களாகவும் மாறுறோம். நாள் முழுவதும் பல ஆத்மாக்களுடன் தொடர்பு வைக்கும்போது அவங்க தன்னுடைய அதிர்வுகளை நம்ம மேல வீசுறாங்க. ஒருத்தர் துக்கத்தோட வராரு, நாம துக்கத்தை உணர்றோம். ஒருத்தர் குற்ற உணர்வுடன் வராரு, ஒருத்தர் வேதனையோட வராரு, ஒருத்தர் பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக வராரு, ஒருத்தர் வருத்தத்தோட வராரு, ஒருத்தர் மன சோர்வோட வராரு, ஒருத்தர் அடிமைத்தனத்துடன் வராரு, ஒருத்தர் பலவிதமான கேள்விகளோட வராரு, ஒருத்தர் குழப்பத்தோட வராரு. குழப்பமான நிலையில நம்ம கிட்ட வரக்கூடிய அனைவராலும் நாம தொடப்பட்டு மாசுபடுறோம். தன்னை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது? ஒருத்தர் குணப்படுத்தக்கூடியவர் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். குணப்படுத்தக்கூடியவர்கள் நோயாளிகளின் எதிர்மறையை அறியாமல் உறிஞ்சிக்கிறாங்க. அதனாலதான் காலையில அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. நைட்ல அவங்களுடைய அதிர்வுகள் குறையுது. நீங்க ஒரு உள்ளூர் ரயில்ல பயணம் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்வுகள் எல்லாமே மாசுபடுது. நீங்க சந்தைக்கு போறீங்க, நீங்க இனி அதே மனிதனாக இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறீங்க. அதனாலதான் தூங்கும்போது உங்களை சுற்றி ஒரு ஆறாவை, ஒரு சக்தியை உங்களுக்குள்ள உருவாக்குறது மிக மிக முக்கியம். தூங்கும்போது அந்த சக்தியை உருவாக்கி நீங்க கற்பனை செய்யுங்க. நீங்க முழிக்கும் போது மீண்டும் அதே சக்தியை உங்களை சுற்றி இருக்குன்னு உணருங்க. பின்னால நாள் முழுவதும் பல முறை அந்த சக்தியினுடைய விளைவுகளை, கிரணங்களை நீங்க நினைவு செய்யுங்க. அப்ப யார் வேணாலும் உங்களை மாசுபடுத்த முடியாது. அவங்களுக்கு உங்களை மாசுபடுத்தக்கூடிய சக்தியும் இருக்காது. அவங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கவசத்தை, அந்த சக்தியை, பாதுகாப்பு வளையத்தை கடந்துதான் வரணும். எனவே ஆறா தியானம் என அதற்கு சொல்லப்படுது. அந்த சக்தி தியானம் என சொல்லப்படுது. தூங்கும்போது அந்த சக்தியை உருவாக்குங்க. எந்திரிக்கும் போது அந்த சக்தியில நீங்க இருக்கிறீங்கன்னு உணரணும். நாள் முழுவதும் இந்த சக்தியை நினைவு செஞ்சுட்டே இருக்கணும். அப்ப நீங்க பாதுகாப்பாக உடைக்க முடியாதவங்களாக இருப்பீங்க. இரண்டாவது, இதயத்தினுடைய விலங்கு நுண் அறிவு, நுட்பமான அறிவு. மக்கள் முட்டாள் கிடையாது. நீங்க தனிப்பட்ட ஒரு காதல் உறவை நீங்க வச்சுட்டு பிரம்மச்சரியத்தை பத்தி பேச முடியாது. நீங்க உணர்ச்சி பூர்வமான உரையாடல், அதாவது அந்த ஸ்பீக்கை வச்சுட்டு வெளியே பிரம்மச்சரியத்தினுடைய பரிணாமத்தை பற்றி பேச முடியாது. நிறைய உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா வெளியே என்ன பண்ணுவாங்க, பிரம்மச்சரியத்தை பத்தி அவங்க பேசுவாங்க. அது நீங்க பேச முடியாது. நீங்க தனிப்பட்ட அசுத்தமான வாழ்க்கையை நடத்திட்டு வெளியே தூய்மையை பற்றி பேச முடியாது. மக்கள் அந்த நுட்பமான அதிர்வுகளை பிடிச்சுக்குவாங்க, நம்முடைய வைப்ரேஷனை கேட்ச் பண்ணிக்குவாங்க. ஆகவே உலகத்தை நீங்க ஏமாற்ற முடியாது. தூய்மை என்பது கீழ்மட்ட நிலையில இருந்து உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பயணம். தூய்மை என்பது உங்களை மறுபடியும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பயணம். தூய்மை என்பது உங்க சொந்த பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றில் வேலை செய்வது. தூய்மை என்பது உந்துதல், ஏக்கங்கள், தூண்டுதல்கள்
தூண்டுதல்கள், ஆசைகள், உணர்ச்சி வசம், வாசனைகளை புரிந்து புதிய பாதை, புதிய நரம்பியல் வழியை உருவாக்கக்கூடியது. மூன்றாவது, அதிர்வுகளின் ரேடியோகிராபி. நம்முடைய அதிர்வுகள் மிகவும் முக்கியமானது. இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய சேவை அதிர்வுகள் மூலமாக செய்யப்படும் சேவை தான். 1 மணி நேரம் நம்ம அமைதியா இருந்து சக்தி கொடுக்கும்போது 100 பேச்சை விட சிறந்தது 1 மணி நேரம் நம்ம கொடுக்கக்கூடிய அதிர்வினுடைய சக்தி. இப்போ மைக்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காருன்னு வைங்க. நீங்க 10 நிமிஷம் உங்களுடைய தூய்மையான வைப்ரேஷனை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் உங்களுடைய நல்ல சிந்தனைகள், நல்ல அதிர்வுகள் 1 மணி நேரம் பேச்சை விட மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். எல்லாத்தையுமே விட நீங்க தெரிஞ்சுக்கணும், மிகவும் சக்தி வாய்ந்தது எது? நம்முடைய அதிர்வுகள், சக்தி வாய்ந்த அதிர்வுகள். ஏன்னா வார்த்தை மூளையை தான் தொடும், அதிர்வுகள் இதயத்தை தொடும். மக்கள் உண்மையிலேயே துக்கமா இருக்காங்க, மக்கள் உண்மையிலேயே துயரத்துல வேதனையில இருக்காங்க, அவங்க ரொம்ப பாரமா இருக்காங்க. அவங்களுடைய முகத்தை நீங்க பாருங்க, அவங்க எல்லாருமே இன்னைக்கு சங்கிலியை சுமந்துட்டு இருக்கிறது போலதான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய மனதையும் உயர்த்துவது இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கு. ஆன்மீக விமானத்தினுடைய பயணத்துல நம்ம எல்லாருமே பறந்துட்டு இருக்கோம். அப்போ நம்முடைய அதிர்வுகளும் பறக்கும். நீங்க மேல போக போக உங்களுடைய அதிர்வுகளும் மேல பறக்கும். நீங்க கீழான நிலைக்கு வர வர என்ன ஆகும்? அது எல்லாமே கீழே வரும். கீழான நிலையில இருந்து எல்லாருக்குமே நம்ம உதவி செய்ய முடியாது. நம்ம 500 பேருக்கு முன்னால இருந்தாலும் சரி, 5000 பேருக்கு முன்னால இருந்தாலும் சரி, 5 லட்சம் பேருக்கு முன்னால இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்? பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும்? சக்திசாலியா இருக்கணும். ஆனா நாம கீழ்மட்ட நிலையில இருந்து நம்ம பேசுறோம்னு வைங்களே, அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நம்ம மேல போக போக, மேல உயர்ந்து உயர்ந்து நம்ம செல்ல செல்ல நம்முடைய வார்த்தைகள்ல அதிகமான சக்தி இருக்கும். அப்போ நம்முடைய வார்த்தையினுடைய சக்தி என்ன பண்ணும்? எல்லைக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே உடைச்சிரும். ஆனா அதுல எந்த விதமான பிரிவும் இருக்காது. அந்த நேரத்துலதான் நம்ம எல்லாருக்குமே உதவியும் செய்ய முடியும். இதுதான் மிகப்பெரிய ஒரு சேவை, அதிர்வுகள் மூலமாக செய்யக்கூடிய சேவை, வைப்ரேஷன் மூலமாக செய்யக்கூடிய சேவை, நுட்பமான சக்தி மூலமாக செய்யக்கூடிய சேவை. சகாஷ் நம்ம கொடுக்குறோம். மேலும் பாபா தான் இது நமக்கு சொல்லியிருக்காரு. இது மிகவும் உயர்ந்த சேவை, உத்தமமான சேவை. பாபா நமக்கு சொல்றாரு, மிகப்பெரிய கருவி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா மனம் முற்றிலும் கலக்கமாக கலங்கி இருக்குது, மாசுபட்டு இருக்கு. அப்போ இது நம்மளால செய்ய முடியாது. எப்போ நம்முடைய மனம் கலக்கம் இல்லாம மாசுபடாம இருக்கோ அப்பதான் நாம இந்த மிக உயர்ந்த சேவையை செய்ய முடியும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மிக மிக கூர்மையான பார்வை நமக்கு இருக்கணும். அனைத்து விதமான போலித்தனங்களையும் வெட்டி கிடக்கும் லேசர் போன்ற கூர்மையான பார்வை, அது விஷயத்தினுடைய உள்ளேயும் வெளியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நம்மை சுற்றிலும் என்ன நடந்துட்டு இருக்குது, முழுமையான ஏமாற்றத்தையும் அர்த்தமற்ற சடங்குகளையும் விளையாட்டுகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. பொருள்களை அது இருக்கிறது போல பார்க்கும். ஆனா அந்த லேசர் ரொம்ப கூர்மையான ஒரு நுண்ணறிவை கூர்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. மண்வெட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே அதிர்வுகளை ரேடியோகிராபி. நீங்க ஆன்மீகத்துல முன்னேற நீங்க வெளிப்புறத்துல வேலை செய்ய மாட்டீங்க, நீங்க செயல்கள்ல எதுவுமே செய்ய மாட்டீங்க, நீங்க வார்த்தையிலையும் வேலை செய்ய மாட்டீங்க, நீங்க எண்ணத்திலையும் வேலை செய்ய மாட்டீங்க, நீங்க அதிர்வு நிலையில தான் வேலை செய்வீங்க. இந்த அதிர்வு அறிவியல் ஆகும், இது சக்தியினுடைய அறிவியல் ஆகும். ஒவ்வொரு எண்ணமும் அதிர்வை சுமக்குது, ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் அதிர்வை சுமக்குது மற்றும் அது பரவுது. ஆகவே ஒரு நொடிக்கு கூட உங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்க முடியாது, உங்களுடைய பாதுகாப்பை யாரும் குறைக்கவும் முடியாது. இதுவே மிகவும் விழிப்புணர்வின் பாதையாக இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய தெய்வீகமான விழிப்புணர்வு சுதந்திரத்தினுடைய விலையாக இருக்கு. நீங்க சுதந்திரமா இருக்கணும்னு விரும்பினீங்கன்னா அதனுடைய விலை விழிப்புணர்வு.
அந்த வினை கவனமாக இருக்கணும். மனக்கவனம், விழிப்புணர்வே மிகப்பெரிய வைரஸ், அதற்கான எதிர்ப்பு. அதுவே மிகப்பெரிய தியானத்தின் மருந்தாகும். அறியாமை மிகப்பெரிய ஒரு நோய். மறதியே இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு நோய். அதற்கான ஒரே ஒரு மருந்து அறிவு கிடையாது, அது ஒரு விழிப்புணர்ச்சி. ஆகவே ஆறாவில் வேலை செய்ய தொடங்கணும். மற்றவங்க நம்முடைய ஆறாவை பிடிக்க முடிஞ்சா நாம் தான் மற்றவங்களுடைய ஆறாவை பிடிக்க முடியும். நேற்று முரளியில் கூட நான் நினைக்கிறேன் பாபா வரதானத்தில் சொல்லியிருக்காரு, நீங்கள் உள்முகமாக இருந்தால் மற்றவங்களுடைய மனதினுடைய ரகசியங்களை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த உள்முகம் என்றால் என்ன? நீங்கள் உள்ளே போகிறீங்க, உங்களுடைய மனம் மிகவும் ஆழமான நிலையில் இருக்கு. அந்த ஆழமான மனதினுடைய நிலையில இருந்து நீங்க வேலை செய்றீங்க. பின்னால என்ன நடக்குது இதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஒருபோதும் ஏமாற்றப்பட முடியாது. ஏன்னா உங்ககிட்ட வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆறாவையும் நீங்க பிடிக்க முடியும். யார் எந்த மாதிரியான நோக்கத்தோடு உங்ககிட்ட வராங்க, அந்த நோக்கங்கள் தூய்மையானதா இல்லை தூய்மை இல்லையா, இதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே அது ஆத்மாவினுடைய அமைதியான ஒரு அறிவிப்பு செய்யக்கூடியதாக இருக்கு. மக்கள் முட்டாள்கள் கிடையாது. விஷயங்கள் என்ன என்பதை அவங்க தெரிஞ்சிருக்காங்க. மேலும் அதிர்வுகள் வேகமாக பயணம் செய்கின்றன. அவை எந்த விதமான தடையும் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி. அது இடிக்கிறது, மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு